ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தாங்க 3 மொழி கொள்கை அதை தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த வீடியோவில் அதாவது இதை எப்படி நம்ம சென்னையில் இப்போ 1 வருஷம் 2 வருஷம் ஒருக்கா மழை அதிகமாக பெஞ்சு வெள்ளம் வருதோ அதே மாதிரி இந்த ஹிந்தி திணிப்பும் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இந்த மாதிரி ஒரு சில கேப் விட்டு இதை திரும்ப இதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சப்போஸ் இப்போ ஹிந்தியை நம்ம கொண்டு வந்தோம், மும்மொழி கொள்கையை நம்ம இப்போது கொண்டு வந்தோம் அப்படின்னா என்னெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். நான் 2016 காலேஜ் முடிச்சுட்டு சென்னையில் 1 வருஷம் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் 2017, 18, 19, 20 ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் நான் மும்பையில் வேலை செஞ்சேன். ஸோ அது மகாராஷ்டிரா ஸ்டேட்டு. அங்கே மராட்டி தான் தாய்மொழி. ஓகேவா? ஸோ அந்த டைமில் நான் 4 வருஷம் அங்கே இருந்தேன். அப்போ எனக்கு தமிழ், இங்கிலீஷு, எனக்கு வேறு எந்த லாங்குவேஜஸுமே தெரியாது. ஸோ மராட்டியும் எனக்கு தெரியாது. ஸோ அங்கே நான் ஐடி கம்பெனியில் தான் வேலை செஞ்சேன். அங்கே அந்த ஐடி கம்பெனியில் இங்கிலீஷ் தான் முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி நான் வெளியில் ஸ்டே பண்ணுறதாகட்டும், இல்லை வேறு ஏதாவது தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு வெளியில் போகிறதாகட்டும், எல்லாத்துக்குமே எனக்கு மராட்டி தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த டைமில் நான் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுற இடத்துல இங்கிலீஷும் ப்ளஸ் சப்போஸ் இப்போ லோக்கல்ஸ் கிட்ட எதாவது பேசணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர். பட் அது அதிகமாக எனக்கு தேவைப்படலை. ஏன்னா நம்ம பெருசாக யாருக்கிட்டையும் பேச போகிறதில்ல. அப்பயே பேசினாலும் இங்கிலீஷில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குமானா இல்லை. பட் ஓகே, ஃபைன். ஸோ நான் 4 வருஷம் மும்பையில் இருந்தேன். ஸோ அப்போவும் எனக்கு ஹிந்தியோ இல்லை மராட்டியோ எனக்கு தேவைப்படலை. ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. ஒரு 2-3 வருஷம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு, வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2023 ஜனவரி நான் இங்கே மெக்சிகோ வந்தேன். மெக்சிகோவில் கம்ப்ளீட்டாக ஸ்பானிஷ் தான், வேறு எந்த லாங்குவேஜஸுமே கிடையாது. எனக்கு இங்கே மெக்சிகோ வரும்போது எனக்கு தெரிஞ்சது, அப்போவும் தெரிஞ்சது 2 லாங்குவேஜும். ஒன்று தமிழ், ஒன்று இங்கிலீஷு. ஸோ அந்த இங்கிலீஷ் தான் என்னைய மெக்சிகோ வரைக்கும் கொண்டு வந்துச்சு. ப்ளஸ் எனக்கு இங்கே வேலையும் இங்கிலீஷ்னால தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இங்கே இப்போது 2 வருஷம் ஆகிடுச்சு. 2025 ஃபெப்ரவரியே முடிஞ்சு இப்போ மார்ச்சே வந்துருச்சு. ஸோ 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கேயும் நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டேன், இல்லை நான் இங்கே ஸ்பானிஷ் தான் பேசுகிறேன்னா கிடையாது. ஸோ நான் இன்னுமே ஸ்பானிஷ் பேசிக் வேர்ட்ஸ் தான் தெரியும். ரெகுலராக யூஸ் பண்ணுற பேசிக் வேர்ட்ஸ் தான் தெரியும். மித்தபடி நான் கோர்வையாக ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பேசணும்னா அப்படின்னு கேட்டேன் இல்லை. பட் ஸ்டில் ஐ எம் சர்வைவிங். இங்கே நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். வெளியில் எங்கேயாவது போகணும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் இங்கே ஸ்பானிஷ் படிக்கணும்னு யாரும் சொன்னதும் கிடையாது, இல்லை யாரும் வற்புறுத்துனதும் கிடையாது. ஸோ நான் இதிலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, தாய்மொழி தமிழ், ஓகே, அதே மாதிரி உலக மொழி இங்கிலீஷ். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் ஒன்று நல்லா படிச்சிங்கனாவே நீங்கள் உலகம் ஃபுல்லாகவே சுற்றலாம். ஓகேவா? இப்போ சின்னதாக நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ ஹிந்தி, தமிழ் வெளியில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சேர்த்து 3 கண்ட்ரியில் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஓகேவா? அதாவது பப்ளிக் பிளேசஸில் சைன் போர்டில் இதில் எல்லாத்துலேயும் தமிழ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்று இந்தியா தமிழ்நாடு, இன்னொன்று ஸ்ரீலங்கா, 3வது சிங்கப்பூர். ஸோ இந்த 3 நாட்டில் தமிழை அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஓகேவா? பட் ஹிந்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை தாண்டி வேறு எந்த கண்ட்ரிலையுமே ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இது நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். தமிழ் கூட 3 நாட்டில் இருக்குது. பட் ஹிந்தி ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தர் தலைவர் சொன்னார், ஒரு புள்ளி விவரம் சொன்னார். அதாவது இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிற 3 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறாங்க.
ஏன் தமிழ் மீடியமில் படிக்கிற 5 லட்சம் மாணவர்கள் வந்து ஹிந்தி படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன பதில் இருக்குது. அதை வந்து நீங்களே கேட்டுட்டு அது வந்து கரெக்டாக தப்பான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இங்கிலீஷ் மீடியமில் 3 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு வரைக்கும் மட்டும்தான் வந்து அவங்க ஹிந்தி படிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 10th 11th 12thலாம் வந்து ஹிந்தி படிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து இங்கிலீஷ் மீடியமில் படிக்கும்போதுமே ஹிந்தி இருந்துச்சு. 2 செக்ஷனாக இருந்துச்சு. ஒன்று வந்து மத்தியமா, இன்னொன்று வந்து ராஷ்டிர பாஷான்னு இருந்துச்சு. அதாவது நல்லா படிக்கிறவங்க எல்லாம் ராஷ்டிர பாஷாவிலையும், ஓரளவுக்கு சுமாராக படிக்கிறவங்களெல்லாம் மத்தியமாலையும் இந்த மாதிரி 2 இதாக பிரித்து ஹிந்தி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் என்ன தெரியாது. பட் பப்ளிக் எக்ஸாம்ஸில் 10th 12thலாம் வந்து அது கம்ப்ளீட்டாக கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் அதோடய போயிடுச்சு. 8th 9th அது போயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கிலீஷ் மீடியமில் டீச்சர்ஸும் இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியமில் வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க. டீச்சர்ஸுக்கு இங்கிலீஷும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இந்த ஏதாவது ஒரு ஹிந்தியில் வேர்டு வந்து மீனிங் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஹிந்தி வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங் சொல்லணும்னா அவங்க இங்கிலீஷ்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க அங்கே இருக்க டீச்சர்ஸு. ஸோ அந்த பசங்களுக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷில் மீனிங் சொன்னாலே வந்து அது புரிஞ்சிடும். ஓகேவா? பட் அது பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதுவே வந்து இப்போது அந்த இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிற பசங்க வந்து ஒரு சில பேர் ஹிந்தி தெரியல, அவங்களால கிளாஸில் நடத்துறது மட்டும் பத்தலை, அவனால் புரிஞ்சுக்க முடியலைன்னா அவனோட பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டியூஷன் கூட அனுப்பலாம். அவங்களுக்கு அந்த ஒரு வசதி இருக்கும். ஸோ அவன் வந்து டியூஷன் போய் கூட எக்ஸ்ட்ரா ஹிந்தி கற்றுக்க முடியும். ஓகேவா? பட் நீங்கள் அப்படியே இங்கே தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போது தமிழ் இங்கிலீஷு இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஹிந்தி ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு ஏறக்குறைய ஒரு 40,000 ஸ்கூல் இருக்குது. அதாவது ஆரம்ப பள்ளி 1லேருந்து 5வது வரைக்கும், நடுநிலை பள்ளி 1வதுலேருந்து 8வது வரைக்கும், மேல்நிலை பள்ளி 1வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்குது. இப்போது ஏறக்குறைய 40,000 ஸ்கூல் இருக்குது. இது எல்லாத்தையும் 3 சேர்த்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு, அதாவது ஆரம்ப பள்ளிக்கு ஒரு டீச்சர் போதும், நடுநிலை பள்ளிக்கும் ஒரு ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற டீச்சர் போதும். பட் மேல்நிலை பள்ளிக்கு கண்டிப்பாக 2 டீச்சர் வேணும். ஏன்னா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டு வரைக்கும் இருக்குது. ஸோ 2 டீச்சர் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? ஸோ அப்போ சும்மா ஒரு தோராயமாக ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 60,000 தமிழ் மற்றும் ஹிந்தி தெரிஞ்ச டீச்சர்ஸ் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ அந்த 60,000 டீச்சர்ஸ் கிடைப்பாங்களா? சரி, ஏன்டா நீ ஹிந்தி சொல்லி கொடுக்குறதுக்கு தமிழ் எதுக்கு நமக்கு தேவை, அதுக்கு ஹிந்தி மட்டும் தெரிஞ்ச டீச்சர்ஸ் பத்தாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே. ஸோ ஏன் தமிழும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அங்கே தமிழ் மீடியமில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் பெருசாக தெரியாது, பட் தமிழ் நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஹிந்தி சொல்லி கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதோட மீனிங்கு, அதோட அர்த்தத்தை வந்து நீங்கள் தமிழில் சொன்னால் தான் வந்து ஓகே, இது வந்து ஹிந்தி, இந்த வேர்டு வந்து தமிழில், இந்த ஹிந்தி வேர்டு வந்து தமிழில் இந்த மீனிங்கா அப்படின்றது அவனுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஹிந்தி சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸுக்கு தமிழ் மற்றும் ஹிந்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி 60,000 டீச்சர்ஸு இருக்காங்களா? ஃபஸ்ட்டு இல்லை. சரி, டீச்சர்ஸே இல்லாமல் நீங்கள் ஹிந்தியை கொண்டு வந்துட்டீங்க, எல்லாம் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டு வரைக்கும் அடித்த புக்கெல்லாம் அடித்து தள்ளிட்டீங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. யார் சொல்லி கொடுக்கறது? டீச்சர்ஸ் பற்றாக்குறை வரும். அப்போ அந்த இடத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஓகே, எக்ஸாம்ஸ் வருது, இந்தப்பா நீ சரி உனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இல்லை, நீ புக்கை பார்த்து எழுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அவனுக்கு வந்து ஹிந்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது. நீங்கள் ஹிந்தியில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பீங்க, அவனுக்கு கொஸ்டினே புரியாது. அப்புறம் எப்படி அவன் வந்து பதிலை புக்கிலேருந்து தேடி எழுதுவான்? அப்போ என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். ஓகேவா? ஓகேவா? அடுத்தது, இப்போ நீங்கள் 10th 12th தமிழ் இங்கிலீஷ் இருக்குது, நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க? 10th 12th ஹிந்தியையும் கொண்டு வந்து உள்ளே வைப்பீங்க. அப்போது இங்கே டீச்சர்ஸே பற்றாக்குறையாக இருக்கும்போது நீங்கள் 10th 12th பப்ளிக் எக்ஸாம்ஸில் பசங்க ஏகப்பட்ட பேர் ஃபெயில் ஆவாங்க. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாகும். ஸோ தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட்டு பர்சன்டேஜும் கம்மியாகும். ஸோ அவ்வளோதான், போச்சு.
ஓகே, இதில் முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா, தமிழ் மீடியமில் படிக்கிற பசங்க முக்கால்வாசி பேர் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் கூலி வேலைக்கு போகிறவங்க. ஸோ அவங்கனால பெருசாக இப்போ இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா டியூஷன் கூட போகலாம். ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ்னால டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியும். பட் இந்த தமிழ் மீடியம் ஸ்கூல் பசங்களோட பேரண்ட்ஸு கூலி வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியோ பார்த்துட்டு இவனையும் படிக்க வச்சுட்டு எக்ஸ்ட்ரா டியூஷன் வேறு அனுப்பணுன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ சப்போஸ் இவன் வந்து எதாவது இந்த மாதிரி ஓகே, இப்போ இந்த தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு நிறையா பேர் ஃபுல்லாக முக்கால்வாசி பேர்னே சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான். அதில் வந்து இப்போ 10th எதாவது பசங்களோ ஃபெயில் ஆகிட்டாங்களோ இல்லை 12th எதாவது ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து தம்பி இதுக்கு மேலே எங்களால் படிக்க வைக்க முடியாது, நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இது நடக்குது. இப்போ கொரோனா டைம்லேயே வந்து அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு, எங்கள் ஊர்லேயும் நடந்திருக்கு. இப்போ நிறையா பசங்க வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஹிந்தியில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா, போர்டு எக்ஸாம்ஸில் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் அதுக்கு மேற்கொண்டு படிக்கவே மாட்டாங்க. போச்சு, அவங்களோட லைஃப் போச்சு. அவங்களுக்குன்னு நிறையா கனவு இருந்திருக்கும். எப்படியாச்சும் ஓகே நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி தான் வந்து இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மளாவது படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சில கனவெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு ஹிந்தி சப்ஜெக்டுனால அது போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அவசியமே இல்லை ஹிந்தி. ஓகே சரிப்பா, இப்போ நீங்கள் ஹிந்தியை வந்து 10th லைக் 12th வரைக்கும் படிக்கிறோம். காலேஜ் வரோம். காலேஜ் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே ஒரே ஒரு லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ் மட்டும்தான். எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதாவது இங்கே ஸ்கூல்ஸ் கூட தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு தனித்தனியாக இருக்குது. சப்ஜெக்ட்ஸும் வந்து தமிழ் மீடியம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இங்கிலீஷில் இருக்கும் தமிழை தவிர. பட் தமிழ் மீடியம் ஸ்கூலில் இங்கிலீஷ் சப்ஜெக்டை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து தமிழில் இருக்கும். பட் நீங்கள் காலேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஆகட்டும், இல்லை டாக்டரு, MBA, MCA எது வேணாலும் இருக்கட்டும், இங்கிலீஷில் ஒரே ஒரு லாங்குவேஜில் தான் இருக்குது. சரிங்க, இவ்வளோ ஏன் இந்தியாவோட தலைநகரம் டெல்லி, இந்திய தாய்மொழியாக கொண்ட ஸ்டேட்டும் வந்து டெல்லி. அங்கே இருக்கிற காலேஜில் எத்தனை காலேஜில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஹிந்தியில் இருக்குது? இல்லை, எல்லாமே வந்து காலேஜுன்னு போயிட்டால் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா காலேஜ்லேயும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அப்போது இப்போ ஒருத்தன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 12th வந்து அவன் இங்கிலீஷ்லேயும் பாஸ் பண்ணிட்டான், மற்ற தமிழ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டான். பட் ஹிந்தி ஃபெயில் ஆகிட்டான். ஏன்னா கரெக்டான கோச்சிங் இல்லை, கரெக்டான வழிகாட்டுதல் இல்லாமல் ஃபெயில் ஆகிட்டான். இப்போ அவன் என்ன ஆவான்? காலேஜ் படிக்க தேவையான இங்கிலீஷு அவன் பாஸ் பண்ணிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் 12th அப்புறம் தேவையில்லாத ஹிந்தியே வந்து ஃபெயில் ஆகிட்டான். அப்போ அவனோட லைஃப் போச்சா? அது காலேஜ் படிக்க முடியாதா? இல்லை அவன் 12th ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டெம்ப்ட் அடித்தாலுமே ஹிந்தியில் பாஸ் பண்ண முடியுமா? அவனால் முடியாது. ஸோ அவன் என்ன ஆகுனா அந்த இடத்துலையே அவனோட லைஃபு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. அவ்வளோதான், சரிப்பா நீ வேலைக்கு போ, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல அவனோட ட்ரீம்ஸு இது எல்லாமே போயிடும். என்னடா இது, அடுத்தது காலேஜுக்கு தேவை இங்கிலீஷ் என்கிட்ட இருக்குது, ஆனால் என்னால் படிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவனுக்குள்ளே கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ இது கரெக்டான நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் காலேஜ் வந்து 4 வருஷம் படித்தேன், 2012 2016 வரைக்கும். ஸோ என் கூட படித்த நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம்லேருந்து வந்தவங்க தான். ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வரும்போது அவங்க நல்லாவே வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷு, காலேஜுக்குள்ளேன்னு வந்துட்டால் எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் தான். எந்த புக்கை திறந்தாலும் எந்த நோட்டை திறந்தாலும் இங்கிலீஷ் தான். ஸோ அவங்க என்னன்னா அந்த தமிழ் மீடியம் பசங்க தான், பட் அந்த இங்கிலீஷ்லேயே வந்து அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் இங்கிலீஷ்குள்ளேயே புழங்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிட்டாங்க.
ஸோ என் கிளாஸ்லேயே வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு காலேஜ் முடியறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போன பையன்லாம் இருக்கான், தமிழ் மீடியம்லேருந்து வந்து. ஸோ அவனுக்கு வந்து லைக் இங்கிலீஷ் தெரியாது தான் காலேஜ்குள்ளே வரும்போது. ஆனால் அவன் அந்த 4 வருஷம் படிச்சுட்டு வெளியே வரும்போது இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுட்டு அவன் எத்தனை பேர் இன்றைக்கி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது அடுத்தது, இப்போ நீங்கள் காலேஜும் முடிச்சு வர்றீங்க. அடுத்தது இங்கே இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங்கில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் சிவில்லு, மெக்கானிக்கல்னு ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இப்போ அந்தந்த துறையில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் வந்து இல்லை, எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை. ஸோ எல்லோரும் வந்து காமனாக ஒரு துறையில் வேலை செய்கிறது என்ன துறைனா ஐடி கம்பெனியில் தான் வந்து நீங்கள் ஐடி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங்கில் படித்தவனாக இருந்தாலும் ஐடி கம்பெனியில் வந்து வேலை செய்கிறான். ஸோ இங்கே ஐடி கம்பெனியில், இந்தியாவில் எந்த ஐடி கம்பெனியில் உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் இருக்குது? இல்லை ஹிந்தியை விடுங்க, மற்ற எந்த லாங்குவேஜில் வந்து அவனுக்கு வேலை கொடுக்குறான்? இல்லையே. நீங்கள் டெல்லியில் இருந்துட்டு தமிழ்நாடு வரைக்கும் இருக்க ஐடி கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா அப்படின்னா எல்லா ஐடி கம்பெனிஸ்லேயும் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் நல்லா பேச, படிக்க, எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உனக்கு ஐடி கம்பெனியில் வேலை. நீ இல்லைப்பா எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு வேலை கொடுன்னு கேட்டால் அவனும் வேலை கொடுக்க மாட்டான். அதே மாதிரி ஐடி கம்பெனியில் இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்தியாவில் இருக்க எல்லா ஐடி கம்பெனிலையும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இங்கிலீஷில் தான் இருக்குது. எல்லா ஐடி கம்பெனியில் இருக்கிற எல்லா வேலைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தேவை. அன்லெஸ் நீங்கள் வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இந்த பேங்க்கு, இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் சர்வீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஹிந்தி வேணும். அதுவும் வந்து ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க, பட் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கிறது வந்து இங்கிலீஷ் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் இல்லை எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் சைட்டில் உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜை வச்சு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, ஹிந்தி லாங்குவேஜில் கீபோர்ட்ஸ் கிடையாது. ஹிந்தி லாங்குவேஜில் யாரும் வந்து உங்களுக்கு ஓஎஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே இங்கிலீஷில் தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு இங்கே ஹிந்தி? ஸோ தேவையில்லை. இன்றைக்கி வந்து எனக்கு சோறு போடுதுன்னா அப்படி எந்த லாங்குவேஜ் சோறு போடுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் சோறு போடுது. எனக்கு வேறு எந்த லாங்குவேஜும், ஈவன் தமிழ் எனக்கு நல்லாவே தெரியும், தாய்மொழி தான். பட் எனக்கு இன்றைக்கி வந்து 3 வேளை சாப்பாடு, தங்க இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஐடி கம்பெனியும் இங்கிலீஷ் தான். ஸோ நமக்கு இங்கிலீஷ் நல்லா பேச, படிக்க, எழுத தெரிஞ்சிருந்தாவே போதும், உலகத்துமே சுற்றிட்டு வரலாம். வேறு எந்த லாங்குவேஜும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு சில கண்ட்ரீஸ் இருக்குது, பட் இந்த சைனீஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் யூ கேன் மேனேஜ், நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அங்கேயுமே. ஈவனுங்க இங்கே மெக்சிகோவில் நீங்கள் பேங்க்கு போனீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே ஸ்பானிஷில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற பேங்க் அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்பானிஷில் தான் இருக்குது, இங்கிலீஷ் கிடையாது. இங்கே இருக்கிற கீபோர்ட்ஸும் ஸ்பானிஷில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹிந்தியில் அங்கே கிடையாது. இந்தியாவில் வந்து எல்லாமே ஹிந்தியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ அப்புறம் என்னத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஃபெயில் ஆகணும்? எத்தனை பேர்த்துக்கு லைஃப் இருக்குல்ல. இருமொழி கொள்கை இருக்குது, அதுவே வந்து போதுமானது. இப்போ சில பேர்த்துக்கு இல்லைப்பா எனக்கு ஹிந்தி வேணும், எனக்கு படிக்கணும் அப்படின்னா ஓகே, அது வந்து உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு நான் வந்து எதுவுமே சொல்லலை, நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது, இப்போ ஹிந்தி படித்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், படித்து முடிச்சுட்டு நம்ம குறைஞ்சபட்சமே சொல்கிறேன், படித்து முடிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வெளியே வர்றான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 50 லட்சம் பேர்த்துக்கும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவீங்களா? கிடையாது. இல்லை, இப்போ சில பேர் இருப்பான், எல்லா ஸ்டேட்லேயும் வந்து சில பேர் இருக்கான், என்னன்னா இல்லைப்பா நான் அதாவது அவன் ஒரு ட்ரீமாவோ ஒரு எய்மாவோ வச்சுருப்பான், நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன், நான் அதுக்கு தான் படிப்பேன் அப்படின்னா அவன் தாராளமாக ஹிந்தி கற்றுக்கலாம். ஏன்னா அது அவனோட கோலுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது அவனுக்கு அது சாப்பாடு போட போகிற லாங்குவேஜ்னால் தாராளமாக கற்றுக்கலாம், அது தப்பே கிடையாது. இப்போ நான் இங்கே மெக்சிகோ வந்திருக்கேன் அப்படின்னா
நான் வந்து இங்கே வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. இப்போ இந்த லோக்கல் கிளைண்ட்ஸ் இருக்காங்கல்ல, லோக்கல் பேங்க்ஸ், அவங்களோட அந்த கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா அங்கே வந்து ஸ்பானிஷ் தான் மெயின் மேண்டட்டரி கேட்குறாங்க. இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னா நான் ஸ்பானிஷ் கற்றுக்கணும். ஸோ அது மேண்டட்டரி. இது என்னோடய தனிப்பட்ட விருப்பம். நான் கற்றுக்கிறதும் தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதுக்காக போயிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும், சில பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேலைக்கு போகிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்கிறது அது தவறான செயல். அதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இங்கிலீஷ் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ இதுவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு நான் வந்து ஒரு சமயம் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக இங்கிலீஷ் வேணும்னு சொல்லி போராட்டமே கூட நான் பண்ணுவேன். ஏன்னா அது எல்லாத்துக்கும் தேவை. இப்போ எல்லாத்துக்கும் அது தமிழ்நாடாகட்டும், இல்லை கேரளாவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், படித்தவங்க முக்கால்வாசி பேர்த்துக்கு அவங்க வாழ்கிறாங்க, இன்றைக்கி வாழ்கிறாங்க, நல்லபடியாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இங்கிலீஷ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கிலீஷ் நல்லா படிங்க, உலகத்தையே சுற்றி வரலாம். வித் ஹிந்தி தேவையில்லை. தமிழ் தாய்மொழி, அது நம்ம யூஸ்வலாக நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம அதை பேசி பழகிடுவோம். ஓகேவா? ஸோ தாய்மொழியும் இங்கிலீஷும் போதும். அது தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தேவைப்பட்டால் படிச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையே இல்லை. அவ்வளோதாங்க. இன்னும் வடநாட்டிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து தமிழ்நாட்டிலையும், கேரளாலையும், கர்நாடகாலையும் வந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்கடா. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அடுத்து ஹிந்தி கொண்டு வாங்க. அவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவன் வந்து ஒரு ஐடி கம்பெனிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வெளிநாட்டிலையோ போயிட்டு நல்லா சம்பாரித்து அவன் லைஃப் நல்லாயிருக்கும். இங்கே வந்து 5க்கும் 10க்கும் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்திய 3 மொழி கொள்கையை வந்து சவுத் இந்தியாவில் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இருமொழி கொள்கையை, அதாவது இங்கிலீஷை வந்து ஃபஸ்ட்டு நார்த் இந்தியாவில் சொல்லிக் கொடுங்க. ஏகப்பட்ட ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷே தெரியறதில்ல. ஒழுக்கமான ஸ்கூல்ஸும் கிடையாது, ப்ராப்பரான குவாலிஃபைட் டீச்சர்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 70-75% மேலே லிட்ரஸி ரேட் இருக்குது. அது வந்து இப்போதைக்கு போதுமானது. இன்னும் வந்து லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியான ஸ்டேட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதோ இல்லை வேறு எதாவது கொண்டு வரதோ பற்றி யோசிங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்றும் ஏகப்பட்ட ஸ்டேட்ஸுக்கு எஜுகேஷனே இல்லாமல் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் கைஸ். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறையா விஷயம் இருக்குது பேசுனா, இதை பற்றி பேசிகிட்டே போகலாம். பட் ஒரு சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் டெக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். பாய்.